நக்கீரன் நேயர்களுக்கு சங்கர் பிரியனின் அன்பு வணக்கம். நம்மோடு சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். உலகம் முழுவதும் இந்த கொரோனா தொற்று, குறிப்பா இந்தியாவில் 2ஆம் அலை அப்படிங்கிறத ஒவ்வொருவரையுமே மிக மோசமான அளவுல தாக்கி சின்ன பின்னமாக்கிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை. அதுலயும் தமிழகம் மிக முக்கியமான ஒரு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. இதுல அலோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், எல்லா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட முயற்சிகள் மாநில அரசு, ஒன்றிய அரசு எல்லா தரப்பிலும் எடுக்கப்பட்டாலும் கூட இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு எதிர்பார்ப்பை தமிழக அளவுல உருவாக்கி இருக்கு. புதியதாக அமைந்திருக்கக்கூடிய திமுக கூட மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட உடனடியா அந்த சித்த மருத்துவத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டமா அதன் மீது ஒரு கவனம் செலுத்துறாங்க. அப்ப இந்த கொரோனாவில நிறைய ஒரு தீர்வு, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த சித்த மருத்துவத்துல கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கவனம் எல்லாருக்குமே வந்திருக்கு. இந்த கொரோனாவை ஒழிப்பதில் அல்லது கொரோனாவை கட்டுப்படுத்தி நம்மை தற்காத்துக் கொள்வதில் சித்த மருத்துவத்தின் பங்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பேரிடர். இந்த பேரிடரினுடைய முதலாம் அலையில நம்ம உலகம் ஒரு மிகப்பெரிய அளவுல இந்தியா பாதிப்புக்கு உள்ளாகும்னு நினைச்சப்ப நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்பை விட நாம் குறைவான ஒரு பிரச்சனைகளையே சந்திச்சு நாம விரைவில் வெளியே வந்துட்டோம். ஆனா முதலாம் அலையில் வெளிவந்த போது அதனுடைய நோய் தொற்றினுடைய தாக்கத்திலிருந்து வெளியே வந்தமே ஒழிய வைரஸ் இந்த இடத்தை விட்டு அகலவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்லணும். உலக விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றது நாம வைரஸ் இடத்தை விட்டு கிளம்பிருச்சுங்கிற ஒரு மனோபாவத்தில் மொத்த இந்தியர்களும் இருந்து விட்டார்கள் என்கிற ஒரு பார்வைதான் நம்ம மீது 2ஆம் அலையினுடைய தீவிரத்தில் நாம் திண்டாடிய போது உலக விஞ்ஞானிகள்லாம் சொன்னது அதுதான். அந்த வகையில நம்ம இந்த 2ஆம் அலை ஒரு பிப்ரவரி மார்ச்சில் மெல்ல மெல்ல சத்தம் இல்லாமல் ஊடுருவி கொண்டிருந்துச்சு நம்மளுடைய ஊர்ல. ஏப்ரலுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய அளவுல கூட ஆரம்பிச்சு இன்றைக்கு இந்த கடந்த ஓரிரு வாரங்களில் உண்மையில் சற்று கட்டுப்பாட்டிற்குள் வந்தது போலத்தான் ஒரு புள்ளிவரங்கள் காட்டுது. அதுவும் குறிப்பா இந்த ஒரு 3-4 நாட்கள்ல இந்த ஒரு பொது ஊரடங்குக்கு அப்புறம், அதுவும் தீவிர ஊரடங்கிற்கு அப்புறம் சற்று அந்த எண்ணிக்கை குறைவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்த மருத்துவம் மட்டுமல்ல, உலகம் எங்குமே இந்த பேரிடர் காலம் அப்படின்னு வரும்போது அனைத்து மருத்துவ முறைகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, உலகத்தினுடைய எல்லா மூலைகளில் உள்ள அறம் சார்ந்த பல மருத்துவர்கள், அறிவியலாளர்கள் அத்தனை பேருடைய எண்ணமும் அதுதான், செயலும் அதுதான். அதாவது எல்லா மருத்துவ முறைகளுக்கும் அதுக்கென ஒரு வீச்சு இருக்கு, அதுக்கென ஒரு லிமிட்டேஷனும் இருக்கு. எந்த மருத்துவ முறையும் ஒரு எல்லா நோய்களையும் முழுமையாக குணமாக்கிவிடும் என்று எந்த மருத்துவ முறையும் சொல்ல முடியாது. அது சித்தமா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமா இருந்தாலும், சீனமா இருந்தாலும் சரி, நவீன மருத்துவமா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றிற்கும் அதனுடைய செயல்திறன்கிறது ஒவ்வொரு வகையில இருக்கும். அதே மாதிரி அதனுடைய லிமிட்டேஷன் அப்படிங்கிறதும் ஒரு வகையில இருக்கும். அதை புரிந்து கொண்டு எல்லோரும் இது மாதிரியான ஒரு கையறு நிலையில் மனித சமுதாயமே இருக்கும்போது எப்படி எல்லாவற்றினுடைய பலனையும் ஒருங்கே பெற்று இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வைதான் இந்த நேரத்தில் மிக மிக அவசியமான விஷயம். அந்த வகையில இது ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் சார்ந்த ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறதுனால காலகாலமாக மனித இனத்திற்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உணவு, வாழ்வியல், சுற்றுச்சூழல், மரபு மருத்துவங்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது ஒரு இயல்பான எதிர்ப்பாற்றலை கொடுப்பதற்கு இவை எல்லாமே பயன்பட்டு வந்திருக்கு. சித்த மருத்துவத்தினுடைய அடித்தளமே பாத்தீங்கன்னா உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டி ஒரு நோயிலிருந்து வெளியே வர்றதுதான் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை ஒரு புரிதலே அதுதான். எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது ஒரு தொற்று இருந்தாலும் சரி, தொற்றாத நோயா இருந்தாலும் சரி, வாழ்வியல் நோயா இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கக்கூடிய வலு நம்முடைய உடல்லையே இனேட் இம்யூன் சிஸ்டம் என்று ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு உடலில் உள்ளூடாக இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலுக்கு இருக்கு. நம்முடைய உடலின் மண்ணீரல், எலும்பு மஞ்சை, அதுக்கப்புறம் இரத்தத்தின் வெள்ளணுக்கள், வெள்ளணுக்களினுடைய பல பிரிவுகள், இவை எல்லாமே இதற்காகவே படைக்கப்பட்டு இதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அவற்றை செம்மைப்படுத்தக்கூடிய, தூண்டக்கூடிய, தேவைப்படும் போது தயார்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் சித்த மருத்துவத்தினுடைய பார்வையில ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பது சித்த மருத்துவம். அதை சீர் செய்துதான் எல்லாவற்றையும் சரி செய்யுது. அப்படியான சூழல்ல இன்னைக்கு ஒரு புதிய வைரஸ், இதுவரைக்கும் இந்த உலகம் கண்டிராத வைரஸ்,
இப்படியான ஒரு புதிய ஒரு பாங்கில் நம் உடலை தாக்கக்கூடிய ஒரு எதிரி, இந்த தீ நுண் கிருமி என்கிற இந்த ஒரு எதிரியை வந்து நம் உடலுக்கு இது வரைக்கும் தெரியாது, இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரியாது. அது நுழைந்ததா, நுழைக்கப்பட்டதா, உருவானதா, உருவாக்கப்பட்டதா, இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சைகள் உலகம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் புதிது. இந்த புதிய விஷயத்துக்கு நம் உடல் தயார் நிலையில அதை எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்ப்பதற்கு சித்த மருத்துவத்துல நம்ம வந்து காலகாலமாக இயல்பான எதிர்பார்த்தலுக்கு என்னெல்லாம் வழிமுறையை பின்பற்றினாங்களோ அதை ஏன் இதில் முயற்சி பண்ணக்கூடாது? இது புதிய உயிரி தான், இந்த உயிரி நமக்கு அறிமுகம் இல்லை, சித்தர்கள் இந்த பாடலில் எதுவும் இதை பற்றி சொல்லல, இந்த கிருமியை பற்றியோ இந்த நோயை பற்றியோ அப்படியே வந்து எங்களுக்கு தெரியாது என்று எடுத்துக்கொண்டாலும், ஆனால் எதிர்பார்த்தல் ஒன்று தானே. இன்னைக்கும் கூட இந்த நோய் தொற்று பெற்றால் 95% பேர் வந்து இயல்பாக சரியாகி வராங்கல்ல. ஒரு 5% தானே தீவிர நிலைக்குள்ள போறாங்க, 10%மோ ஒரு 5%க்குள்ளதான் அந்த தீவிர நிலைகள் இருக்கு. அப்போ இயல்பா 90% பேருக்கு அதே கிருமியை அதே உடலை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை அந்த உடம்பு தானே கொடுக்குது. அந்த எதிர்ப்பாற்றலை எல்லோருக்கும் சரியாக குடைப்பதற்கான விஷயங்களை தான் சித்த மருத்துவம் தன்னுடைய அத்தனை வழிமுறைகளையும் ஒரு கஷாயமாகவோ, மாத்திரைகளாகவோ, மூலிகைகளாகவோ, மருந்துகளாகவோ அதன் மூலமாக நிகழ்த்து. அதனால் உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் கண்டிப்பாக இந்த பேரிடரிலிருந்து மனித இனத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு நவீன மருத்துவத்தோடு இணைந்தும், சில நேரங்கள்ல ஆரம்ப கட்ட ஒரு எளிய நோயாளர்களுக்கு தனித்தும் சித்த மருத்துவத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பங்களிப்பை செய்ய முடியும், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப யதார்த்தமான உண்மையை நீங்க அழகா சொன்னீங்க. அடுத்தது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், கொரோனாவை தொடர்ந்து பின்னி படர்ந்த ஒரு இன்னொரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா பூஞ்சை நோய் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு பூஞ்சை, மஞ்சள், இந்த மாதிரி வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு அச்சமா இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக எளிய முறையில அது வந்து வந்துருது. அந்த தொற்று ரொம்ப கொடூரமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பூஞ்சை நோய்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? இல்ல, இந்த கருப்பு பூஞ்சை என்று சொல்லப்படுகிற இது கருப்பு பூஞ்சைங்கிறது பூஞ்சையோட நிறம் கிடையாது சார். பூஞ்சைங்கிறது வந்து ஒரு மியூகார் மியூகோசிஸ்ங்கிற அந்த மியூகார் இனத்தினுடைய பூஞ்சை உள்ள போனதுக்கு அப்புறம் அது பாதிப்பு உண்டாக்குற செல்கள் அழுகி போய் அதனுடைய செயல்திறன் அற்று இறந்தவுடன் அது கருமை நிறமாகிறது. அதனால அதுக்கு பேரு கருப்பு பூஞ்சை. அதை வெட்டி பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் பார்க்கும்போது கருமை படர்ந்திருப்பதனால் அதை வந்து கருப்பு பூஞ்சை என்று சொல்கிறார்கள். அந்த பூஞ்சைக்கு நிறம் கிடையாது. இந்த மஞ்சள், சிவப்பு எல்லாம் வந்து கிளினிக்கலா தெரியக்கூடிய நிறங்கள். இந்த மியூகார் மியூகோஸ்ங்கிறது பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்க முன்னாடி இருக்கு, எனக்கு முன்னாடி அந்த பூஞ்சை இருக்கு. ஆனா உங்களையும் என்னையும் பாதிக்கல, அந்த கரோனா நோயாளியை பாதிக்கிறது என்பதுதான் மிக மிக வருத்தமான புதிய செய்தி. முதல்ல என்ன நினைச்சாங்க, இந்த தொற்று பெறுகிறவர்கள் தீவிர மருந்துகள் எடுப்பதனால, ஸ்டீராய்டுகள் நிறைய எடுக்கிறதுனால, இல்லைன்னா வந்து நோய் எதிர்ப்பாற்றலை மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த மிக தீவிர மருந்துகளான ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் சொல்லுவாங்க, டொக்லுசிமேப், அது மாதிரியான மருந்துகளை கொடுக்கும் போது அவர்களுடைய எதிர்ப்பாற்றல் குறையிறதுனால இந்த பூஞ்சை பெரிய அளவில் பாதிக்கிறதோ. ஏன்னா ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி அதுதான் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வெகு சமீபமாக நேற்று முந்தைய தினம் இப்பெல்லாம் வந்து அறிஞர்கள் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இதே ஸ்டீராய்டுகளை, இதே மாதிரியான நோய் எதிர்ப்பாற்றல் மருந்துகளை நாங்கள் 20 ஆண்டு காலமா பல நோய்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். அப்பெல்லாம் இந்த பூஞ்சை வரல. ஒரு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல நாங்க ஸ்டீராய்டு கொடுத்துருக்கோம், அல்லது வந்து ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு கிட்னியை மாற்றும் போது அப்பெல்லாம் இதே மாதிரி ஸ்டீராய்டுகள் தான் கொடுத்தோம். அப்புறம் வேறு சில நோய் எதிர்ப்பாற்றல் நோய்கள்ல இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் கொடுத்துருக்கோம், புற்றுநோய்கள்ல கொடுத்துருக்கோம், அப்பெல்லாம் இந்த பூஞ்சை வரல, இப்பயே வருது. அப்படிங்கும் போது எல்லா மருத்துவர்களுடைய தற்போதைய ஒருமித்த கருத்து என்னன்னா, இந்த மாறுபட்ட மாற்றுரு இருக்கு இல்லையா, அந்த வைரஸினுடைய மாற்றுரு, இந்த மாற்றுருக்கள் மூக்கு தண்டுவடத்துக்கு உள்ள, மூக்கு தண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய சைனஸ் பதிவுகள்ல இரத்த நாளங்களை சிதைக்கிறதோ அப்படின்னு ஒரு அச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அந்த மூக்கு தண்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய சைனஸ் பதிவுகள்ல இரத்த நாளங்களை சிதைக்கிறதுனால அந்த சிதைவுபட்ட இறந்து போன அந்த நெக்ரோட்டிக் டிஷ்யூல காற்றுல இருக்கக்கூடிய எளிய ஃபங்கஸ் வளர்ந்துருது. இப்ப நம்ம முன்னாடி இருக்கு, ஆனா நம்ம மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைனஸ் தண்டுகள்ல அந்த மாதிரி பாதிப்பு இல்லை. ஒரு கோவிட் தீவிர நோயில் பாதிப்பு பற்றவங்களுக்கு அப்படி ஏற்படுது. அப்படி அதனால இதுல பிரச்சனை வந்து அந்த கிருமி தான். அந்த கோவிட் கிருமி வந்து போய் தாக்குறதுலதான் இந்த சிக்கல் உருவாகுதே ஒழிய கையாளக்கூடிய மருந்துகளினால் இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற
புதிய இப்ப நேற்று இன்னைக்கெல்லாம் அறிவியல் மாறிக்கொண்டே இருக்கும், அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதை நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய, ஏன்னா அந்த உள்ள போன பூஞ்சை உடனடியாக கவனிச்சிட்டோம் அப்படின்னா மருந்துகள்ல காப்பாற்றிட முடியுது. உள்ள போன மூக்கு தண்டுக்குள்ள போன உடனே நமக்கு மூக்கடைப்பு வருது, இல்ல கருமை நிறத்திலோ இல்லைன்னா பழுப்பு நிறத்திலோ சற்று கெட்ட துர்நாற்ற வாசத்தோட உள்ள இருந்து லிக்விட் வடியுது அப்படின்னா பூஞ்சையாக இருப்பதற்கு பல காரணம், ரொம்ப அழுத்தமான காரணங்கள் இருக்கலாம். அப்படி இல்லாம ஒரு பக்கமாக தலைவலி, ஒரு பக்கம் மட்டும் யூனிலேட்ரல் பெயின் அப்படிங்கிறாங்க. 2 பக்கமும் முகம் இருக்குன்னா ஒரு பக்கத்துல கடுமையான தலைவலி, ஒரு பக்கம் கண் சிவந்து போறது, ஒரு பக்கம் கண்ணினுடைய மேல் கீழ் இமைகள் வீங்கி கண் பிதுங்கி வெளியே நிக்கிற மாதிரி வர்றது. இப்போ உதாரணமா முகத்தில் யாராவது குத்திட்டாங்கன்னா இல்லைன்னா ஒரு பெரிய அடிபட்ட கண் எப்படி வீங்கும், அது மாதிரி வீங்குறது. இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வந்ததுன்னா பெரும்பாலும் கருப்பு பூஞ்சையாக இருக்கலாம் அப்படிங்கிறது அனுமானிக்கிறாங்க. எளிதா கண்டுபிடிக்கவும் முடியுங்கிறாங்க. ஒரு எம்ஆர்ஐ ஃபேஸை பார்த்தாலோ எம்ஆர்ஐ பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நேசோ எண்டோஸ்கோபி பார்க்கறாங்க, அது மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா, கோவிட் நோயில இருந்து மீண்டு வரோமா, நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த ஹைஜீன் விஷயங்கள்ல நம்மளுடைய சுத்தி இருக்கிற பகுதியில், நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்கிரீன், நம்ம வீட்டுல படுக்கை விரிப்பு, எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது முதல் விஷயம். 2வது, நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிற மருந்துகளை இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம் ஆரம்பத்துல தெரியுதா, லேசா மூக்குல இருந்து வடிகிற சளி லேசா ரத்தம் கலந்துருக்கா, இல்ல ஸ்மெல் இருக்கா, இப்படி எல்லாம் சிம்டம் நாம் சொன்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக போய் காது மூக்கு தொண்டையின் நிபுணர்களோ இல்லைன்னா அவங்கள பார்த்துட்டு இருக்க மருத்துவரை பார்த்து ஆரம்பத்துல கட்டுப்படுத்திட்டோம்னா உடனடியாக இந்த ஃபங்கஸுக்குரிய மருந்துகளை கொடுத்து கட்டுப்படுத்திடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் இப்போ சித்த மருத்துவத்துல ஒரு கருப்பு பூஞ்சைக்கு நேரா மருந்து கொடுத்து கட்டுப்படுத்திட முடியும்னு எந்த ஆய்வுகளும் நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் இல்லை. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒரு திசுக்கள் இறந்து போய் அது மேல பூஞ்சை படியுதுங்கிற அறிவியல் தெரியும் போது திசுக்களில் இறப்பு நடக்காமல் இருப்பதற்கு, அதாவது கோவிட் நேரத்திலேயே ஆடாதொடைன்னு ஒரு இலை கொடுக்குறோம். அந்த ஆடாதொடை என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்தம் அந்த இடத்துல ரொம்ப உறைஞ்சிராம ரத்தம் கசிஞ்சிராம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் நோய் ஒருவேளை அவங்களுக்கு அந்த எதிர்ப்பாற்றல் குறையறதுனாலதான் இது ஏற்படுதுன்னு தெரியறதுனால நல்ல கசப்பு துவர்ப்புள்ள உணவுகளை எடுத்துக்க சொல்றோம். இன்றளவுல அதைத்தான் சொல்ல முடியுது. இன்னும் இதுல ஆய்வுகள் பெரிய அளவுல தெரிஞ்சு எதனால இவ்வளவு தீவிரமடையுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதற்கு என்ன சித்த மருந்துகள்ல நம்ம எடுத்து வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா கருப்பு பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் இது அந்த பூஞ்சை ஒரு தொற்று கிடையாது. ஒருத்தர் கருப்பு பூஞ்சை இருக்குன்னா அதுக்கு டகால்னு கரோனா எப்படி பரவுதோ அது மாதிரி கருப்பு பூஞ்சை ஒருத்தருக்கு வந்துடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்லயே ஒருத்தருக்கு கருப்பு பூஞ்சை இருந்தா அவருக்கு வராது, கரோனா இருந்தா அவங்கள இன்னொருத்தருக்கு வந்துடலாம். பூஞ்சை அப்படி தொற்றக்கூடியது, அது இட்ஸ் நாட் கண்டேஜியஸ். அவருடைய உடல் எதிர்ப்பாற்றல் குறைவுனால அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான், அதை புரிந்து கொள்ளணும். கோவிட்ல இருந்து சரியா சிகிச்சை எடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அடுத்த ஒரு 15 நாள் 20 நாள் நம்ம எதிர்ப்பாற்றலை சரியாக வைத்துக் கொள்றது, சுற்றுச்சூழலை கொஞ்சம் ஹைஜீனிக்கா வைத்துக் கொள்றது, இதை வைத்துக் கொண்டாலே நாம இதுல இருந்து வெளியே வந்துடலாம். பயப்பட வேண்டியதில்லை.